ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கே இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகலான்னு பிளான் பண்ணி அம்மா வீட்டுக்கு போகிறோம். ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்தே போகலாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் போக முடியல, நிறையா கொஞ்சம் வேலை இருந்ததுனால போக முடியல. சரி குழந்தைங்க வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை. பாட்டி வந்து கீழே விழுந்து கொஞ்சம் கால் அடிபட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் பெருசாக செய்யலை அப்படின்னாலும் குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா. சரி போகலாம், ஒரு 2 நாளாவது இருக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு எல்லோரும். வெயிலுக்கு பயந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே தாங்க ரெடி ஆனோம். பஸ்ஸில் வந்தாலும் ஒரு 3 பஸ்ஸு 4 பஸ்ஸு மாறி வரணுமா, அதனால் 2 வீலர்லேயே வந்துட்டோம். அங்கேருந்து நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வரதை விடவே இந்த மாதிரி 2 வீலரில் வரதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போக பிடிக்குமா, இல்லை காரு 2 வீலரில் போக பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு எப்பயுமே 2 வீலர் தான் ரொம்ப பிடிக்கும். வாழைப்படி வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் வேணுங்கிற அளவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஊருக்கு புதன்கிழமை தான் வரேன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் திடீர்னு வந்து செவ்வாய்க்கிழமை ரெடியாகி வந்துட்டோம். அம்மாவுக்கே தெரியாது வீட்டுக்கு வரேன்னு. வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். வந்ததுக்கப்புறம் எங்கெங்க நானாக வேலை செஞ்சேன், எல்லாமே அம்மா தான். சாப்பாடு குழம்பெல்லாம் அவங்களே செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. ஊர்லேருந்து வரும்போதே இந்த டைம் போனால் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் வருவோம். வந்தோடனே டயர்ட் ஆகிடுது, என்ன பண்ணுறது. கண்டிப்பாக நாளையிலேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த டைமு.